வணக்கம் மீண்டும் சந்திப்பதில் முடிச்சிட்டேன் குறைந்த சொல்லிவிட்டு வீட்டுக்குள் செல்லலாம். பார்த்தா எப்படின்னா ஹீரோ வந்து என்ட்ரி ஆனால் இல்லாத இதில் என்ட்ரியே தனி. அந்த கதவை திறந்துட்டு உள்ளே போனோடனே என்னடா அது வால் எல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். டீப்பாக இருக்குது. என்னது இது ஒரு ஒளி தெரிகிறது அப்படின்னு சொல்லி தலையை உள்ளே என்ட்ரி ஆனான். என்னது இது பெட்டியாக இருக்குது, யாருக்கு பாடை கட்டி வச்சுருக்கான் இல்லை ஒன்று நினச்சிட்டு உள்ளே போனால் தலைவன் வந்து பார்த்தா சாக்காரன்னு என்னடா இது இப்போ ஸ்வாடெல்லாம் இருக்குது, டார்க் எனர்ஜி ஸ்வாடெல்லாம் இருக்குது. பார்த்தா அந்த ஈட்டி மாதிரி இருக்குது. ஈட்டி வா 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 நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, பவர்ஃபுல் வெப்பன்ஸ்லாம் இருக்குது. தலைவன் அதை பார்த்துட்டு அப்படியே ரேண்டமாக போகிறான். இது இந்த எக்யூப்மெண்ட் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுல அது எல்லாமே காயின்ஸ், கோல்டு காயின் இருக்குது. நம்ம கோல்டு ஸ்பெண்ட் பண்ணால் தான் எடுக்க முடியும் போல. பார்த்துட்டு ஒரு கிறிஸ்டல் மாதிரி இருக்குது. இது பவரை மெஷர் பண்ணுறதா? ரைட்டு இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது, நம்மளுக்கு ஒரு நல்ல இதாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தலைவன் அங்கே போக ஆத்தா என்னது இதுன்னு சொல்லி பார்த்தா ஒரு ஃபோட்டோ மாதிரி இருக்குது. இந்த ஃபோட்டோவில் ஆல்பமா இதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க, இதெல்லாம் இதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி தலைவன் அப்படி யோசிச்சுட்டு தலைவன் வந்து அப்படி உள்ளே போகிறான். வச்சுட்டு ஐயோ என்னடா இது ஒன்றும் டிசைட் நம்ம ஒரு கரெக்டான பொருளை சூஸ் பண்ண முடியலையேன்னு சொல்லி தலைவன் புலம்பிகிட்டே போகிறான். பார்த்தா இல்லை நான் சுற்றி எல்லா இடத்துலையும் பார்க்குறான். ஏதாச்சும் நம்மளுக்கு ஏற்ற எக்யூப்மெண்ட் கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டே போகிறான். பார்த்தா நிறைய எக்யூப்மெண்ட் இருக்குது, அதெல்லாம் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சிலதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சிலதை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆத்தா என்னடா தேடன்னு சொல்லி தலையை முடிச்சுட்டு மண்டையை போட்டு குழப்பி தொலைது எதடா எடுத்துகிட்டு போகணுன்னு எனக்கு ஒரு ஐடியாவுமே இல்லையடான்னு சொல்லி தலைவன் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். தனக்குள்ளேயே யோசிக்கிட்டு இருக்கேன். தலைவன் வந்து இல்லாத எப்பயுமே அப்படித்தேன். அப்போ ஒரு சோடை பார்க்குறாங்க. எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி தலைவன் வந்து சோடை மேலே இன்ட்ரெஸ்ட்டே காட்டலை. சில சோடு வந்து டார்க் எனர்ஜி இந்த கிறிஸ்டல் வந்து அட்டாச் ஆகி இதோட பவர் லெவல்லாம் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, அதனால் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி இப்போ எதை சூஸ் பண்ணனே தெரிலன்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தவே திடீர்னு பார்த்தா ஒரு பொருளை பார்த்து இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டான். என்ன பண்ணலாம் அதில் எழுதி பார்க்குறான். அந்த பேப்பரில் எழுதிட்டு எக்யூப்மெண்ட்டை பார்த்து ரெஃபர் பண்ணலாம். இந்த சரி வேறு வழியில் இந்த சோடையாச்சும் எடுத்துடலாமான்னு சொல்லி இந்த எக்யூப்மெண்ட்டில் எழுதுகிறான். இந்த சோடோட பவர் வந்து நம்ம தலைவன் அப்சர்வ் பண்ண முடியுமில்ல அந்த பேப்பரில் எழுதுனா. அதை போட்டு யோசிச்சுக்கிட்டே எழுத ட்ரை பண்ணும்போது தான் திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல ஒரு வேறு ஸ்க்ரோல் மாதிரி இருக்குது. ஸ்க்ரோலை பார்த்தோன்னே இது எடுத்துடலாமா, எதுக்கு சோடை எடுத்துகிட்டு சோடை இது மாதிரி ஸ்க்ரோல் இருந்துச்சு பல பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டேன்னு சொல்லி தலைவன் வந்து அது மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுறான். அதை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு இன்னொரு இடத்த பார்க்குறேன். அந்த இடத்துல இன்னும் எக்யூப்மெண்ட் இருக்குது. தலைவனுக்கு எதை சூஸ் பண்ணே தெரியல. இப்போ முன்னாடி எதுவுமே சூஸ் பண்ண விருப்பமே இல்லாதவன் வந்து இப்போ இங்கே போய் பார்த்தா நிறைய எக்யூப்மெண்ட் இருக்குது. பார்த்துட்டு எதடா சூஸ் பண்ணுறது ஒரு ஐடியாவும் இல்லையே, எல்லாத்தையும் தூக்கிட்டு போகணுன்னு தோணுது. ஆத்தாடி ஒரு பிளானுக்கு என்ன தான் பண்ணணும் ஒன்றும் ஐடியாவுமே இல்லையேன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்கேன். திடீர்னு எல்லா இடத்துலையும் பார்க்குறேன் எக்யூப்மெண்ட்டு, நல்ல எக்யூப்மெண்ட்டாக இருக்குது. இப்போ விட்டுட்டும் போக மனசு இல்லை, ஒன்றும் மொத்தமாக தூக்கிட்டு போகாமல் ஒத்தையாக தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்பட்டுருக்கேன். தலைவன் வருத்தப்பட்டுகிட்டே அப்படியே போனால் அங்கிட்டு பார்த்தா இன்னொரு கிறிஸ்டல் மாதிரி இருக்குது. அந்த கிறிஸ்டல் என்ன திறக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெண் மூடி மாதிரி கேப் மூடி மாதிரி இருக்குது. அல்லது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது இப்போ எப்போன்னு நினைக்கிறேன், இது நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு தலைவன் பார்க்குறான். பார்த்துட்டு இது பேசாமல் இது எடுத்துடலாமா சொல்லி தலைவன் யோசிச்சுட்ருக்க. என்னது ஆத்தா 100 கோல்டா, இதெல்லாம் என்ன பண்ண 100 கோல்டுக்கெலாம் நம்மளால இது வேஸ்ட்டு தான் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தலைவன் வந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு பவர் சென்ஸ் பண்ண முடியுது. என்னது இந்த பாக்ஸ்லேருந்து பவர் இது ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க டைமில் வில்ல வந்து சரி ரைட்டு அதை எடுத்துகிட்டு வந்துடலாம்னு சொல்லி தலைவன் வந்து அப்படி அங்கே போகிறான். போயிட்டு அந்த கிறிஸ்டலில் வந்து எடுக்கிறான். அது ஏதோ ஒரு ஜொல் மாதிரி இருக்குது, கழுத்தில் போடுற நெக்லஸ் மாதிரி இருக்குது. இதுலேருந்து ஒரு ஒளி தெரியுதுன்னு சொல்லி தலைவன் வந்து அதை வந்து பார்த்துட்டு முன்னாடி இவ்வளோ பவர்ஃபுல் இது வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சென்ஸ் பண்ணிவிட்டு தலைவன் வந்து ஓகே ரைட் இதை எடுத்துலாம்னு சொல்லிட்டு அந்த பேப்பரில் இது எழுதிட்டு அதை அட்டாச் பண்ணோன்னே இந்த காயின் வந்து கிரெடிட் ஆகி அந்த உள்ள இருக்க எக்யூப்மெண்ட் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிவிட்டான் தலைவன். இந்த எக்யூப்மெண்ட்டை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு தலைவன் முடிவு பண்ணிட்டு இதில் இருக்கிற பவர் மொத்தமாக நம்ம அப்சர்வ் பண்ணி என்னக்குள்ளே கொண்டு வந்துட்டோன்னா அவனுக்கு வேலை முடிஞ்சுன்னு சொல்லி அதை பேப்பரில் எழுதி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டான். அது யூஸ் பண்ண டைமில் தான் தலைவன் ஒரு சின்ன பிளான் போட்டான். என்ன பிளான்னா ஒரு மகா பிளான்.
அந்த டார்க் எனர்ஜி யூஸ் பண்ணி உள்ளே ஓப்பன் பண்ணி உள்ளே போய் எடுக்கலாம் வேண்டியதான். சில தலைவன் வந்து அந்த கிறிஸ்டலுக்கு வந்து அப்சர்வ் எடுத்துகிட்டு டார்க் எனர்ஜி யூஸ் பண்ணி அதில் லைட்டிங் கொடுத்து அதை அப்படியே தனக்குள்ளே தான் ஆக்கிருக்காங்க. தலைவன் வந்து நார்மல் அவன் அதில் இருக்கிற பவர் எடுத்துகிட்டு இப்போ டார்க் எனர்ஜி பவர் யூஸ் பண்ணிட்டான். யூஸ் பண்ணிட்டு சரி எடுத்துடலாம் சிந்திச்சு பார்த்துட்டேன். கடைசியாக இதை எடுத்துகிட்டே உள்ளே போயிடலாம் இதுக்கு சொல்லிட்டு தலைவன் வந்து பவர் எடுத்தாலும் இதையே எடுத்துகிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு வேகமாக எடுத்து தொழில்னுட்டான்னு சொல்லிட்டு தலைவன் வந்து வேகமாக எழுதிட்டு வேகமாக அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த இதை தூக்கிட்டான் தலைவன். எடுத்தோடனே ஆத்தான் தலைவனுக்கு ஒரே சந்தோஷம். கழுத்தில் போட்டு ஜொலிக்குது அந்த நெக்லஸ்ஸு. ஜொலிச்சுட்டு அப்படியே உள்ளே போயான். பவர் ஷேட்டை செக் பண்ணி பார்த்தா இதுக்கு என்ன இதோட லெவலை பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணல. டாக்டர் ஒய்ன்னு போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இங்கிட்ட பார்த்தா அந்த பெட்டி க்ளோஸ் ஆகும்போது தலைவன் வந்து எட்டி ஆகிட்டான், வெளியில் வந்துட்டான். ஓ நீ இதை தான் தூக்கிட்டு வந்தியா அப்படின்னு இந்த டீச்சர் அவன் பார்க்குறான். டீச்சர் பார்த்தோன்னே ஆமாம் இதை தான் கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு வில்லாதிவின்னு சொல்ல சரி ரைட் எனக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்ட்டு, ஷார்ட்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு தலைவன் நார்மலாக சொல்கிறான். ஓ சரின்னு சொல்லிட்டு டீச்சர் அப்போ ஒரு நார்மலாக ஏன்னா இவன் ஃபஸ்ட்டு வந்தோடனே இவனை கொல்ல போனவன்ல. சரி பரவாயில்ல வா நான் போய் எல்லாத்தையும் மீட் பண்ணணுன்னு சொல்லிட்டு போனால் இந்த எக்யூப்மெண்ட் எடுத்த எல்லாத்தையும் மீட் பண்ணுறான். மீட் பண்ணோடனே நீங்கள் தான் இதில் ஜெயிச்சது எக்யூப்மெண்ட்டில் எடுத்துருக்கீங்கன்னு சொல்ல ஒருத்தன் இது மாதிரி போட்டிருக்கேன் வித்தியாசமாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்களே. அதை பார்த்துட்டு தலைவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த போர்ட்டல் வந்து அப்படியே க்ளோஸ் ஆகுது. அந்த ட்ரெஷர் பாஸில் இந்த போஸ்டர் உடஞ்சோடனே இப்போ பார்த்தா ஹீரோ வந்து நம்ம இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். டீமன் குயின் பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தன் கை யாரப்படுது. யார் அது வந்து பார்க்க டூடு என் பேர் வந்து சைக்கோ அப்படி சொல்லி ஒருத்தன் இன்ட்ரடியூஸ் ஆகிறான். ஓ வா 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 இந்தாங்க என் பேர் நல்ல பேர் சைக்கோன்னு சொல்லி கை கொடுக்குறான். கொடுத்து அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ என் பேர் வந்து வில்லன் அப்படின்னு சொல்லி கை கொடுத்தோன்னே என்னடா போட்டு கசக்கிற கையை போட்டு விட்ட போய் கசகாதரா வலிக்குதுடா எப்படா நீலாம் ஒரு அற்பமோ இவமோ நடந்துட்டு எப்படா சேச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டை குரலில் பேசுகிறத பார்த்துட்டு ஆத்தா சைக்கோன்னு பேர் வச்சு உண்மையான சைக்கோவாக இருக்கான்னு தெரியாமல் போச்சு ஆத்தான்னு சொல்லி புலம்புறான். அந்த இவன் வந்து எக்கச்சக்கமான இவனை கொண்டு ரத்தத்தில் குளிச்சவன் தலைவன் சைக்கோ நாதாரி நாய். இதை பற்றி அவனுக்கு தெரியும், என் கேமில் பார்த்துருக்கான். அதை பார்த்துட்டு அந்த ஸ்குவாடை வந்து இதுக்கு மேலே வேலைக்கு சொல்லி இந்த ஸ்குவாடை இன்சிடென்ட் ரிப்போர்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தலைமை பின்னாடி போயிட்டான். உங்கள் அப்பனுக்கு வைப்பேன் ஸ்கூலுக்கு ஹெட் மாஸ்டர் ஆகி வளரண்டா அப்படின்னு சொல்லி தலைமை வந்து கீழே ஸ்குவாட் எடுத்து வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு டெரரான ஐஸ் வச்சு திரும்புகிறான் தலைவன். திரும்புறதை பார்த்துட்டு அவ்வா தரியாத்தா ஏன்னா இப்படி இருக்கியா சைக்கோன்னு பேர் வச்சு உண்மையான சைக்கோவாயா இருக்கா சொல்லிட்டு அங்கிட்டு ஒரு சத்தம் நிறுத்துங்கடா சொல்லி சத்தம் போட்டது யாருன்னு பார்த்தா நம்ம டீமன் இதுக்கு மேலே இப்போ ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு நானே போட்டு குழந்தை விட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு ஸ்வாடை தூக்குறான். ஸ்வாடை எடுக்கிறத பார்த்துட்டு சரியாத்தா நீ கோவப்படாதாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய்ட்டு ஆனால் நெக்ஸ்ட் டைம் நான் விட மாட்டேன்டா அப்படி சொல்லிட்டு தலைவன் வந்து சொல்கிறான். சொல்லிவிட்டு பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் போனோன்னே வச்சுக்க ஆத்தா இது வேறு இப்போ ஏன் ஒரு பிரச்சனை முடிச்சு சொல்லி தலைவன் நார்மலாகிறான். எப்படி இந்த சோடை அப்படி போச்சு சொல்லி போட்டாச்சு எனக்கு ஒரு ஐடியாவுமே இல்லையே சொல்லி தலைவன் தலைக்குள்ளேயே பேசிட்டு போகிறான். தலைக்குள்ளேயே பேசிட்டு போகிறத பார்த்துட்டு வந்துட்டு பார்த்தா அவ்வளோ ஹீரோயினு போகிறத பார்த்துட்டு சரி ரைட்டு நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு போகலான்ட்டு ஹீரோயினையே ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். ஒன்றுனே அவங்க வாடகை எடுத்த ரூமுக்கு போயிட்டாங்க. ரூமுக்கு போயிட்டோன்னே அந்த தலைவன் வந்து தூங்கி முடிச்சுட்டு அப்படியே எக்ஸசைஸ் செஞ்சுட்டு அப்படியே உடம்பு அப்படியே சிக்ஸ் பேக்கை காட்டிட்டு தலைவன் வந்து காற்று வாங்கிட்டு இருக்கான். காற்று வாங்குற நேரத்தில் அத்தாடி என்ன ஒரு கிளைமேட் பாடியெலாம் ஃபிட்டாக இருக்குது. என்னால் இவ்வளோ ஃபிட்டாலாம் இருந்ததே கிடையாதுன்னு சொல்லி தலைவன் புலம்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
சொல்லிட்டு இப்போ எனக்கு யூனிஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்கூல்லாம் சேர போகிறேன்னு சொல்லிட்டு தலைவர் செஞ்ச யூனிஃபார்மை போகிறேன். யூனிஃபார்மை போட்டுட்டு வாட்டை யூனிஃபார்ம் அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தண்ணியை ரசிச்சுட்டு சரி இதை போய் அவர்கிட்ட போய் காமிக்கலாமா வேணாமா, எதுக்கு காமிச்சிடலாமா, சரி காமிச்சிடலாம் சொல்லி வந்து யோசிக்கிற முன்னாடி இதுக்கு முன்னாடி இங்கே வந்து அடுத்து என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. இவன் வந்து போய் கதவை தட்டுவான். கதவை தட்டினோடனே அங்கேருந்து ஏதோ ஒரு ஒலி தெரிகிறது. கதவு ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆக உள்ளே இருந்து ஒரு அழகான டீமன் கிங்கோட பொண்ணு டீமன் குயின் வந்து அப்படியே ட்ரெஸ் பண்ணி அந்த யூனிஃபார்மை போட்டுட்டு வெக்கத்தில் இருக்கான். வெக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு இந்த ட்ரெஸ்ஸு போட்டிங்களா, என்ன இப்போயே போட்டு பார்த்துருக்கீங்கன்னு கேட்க, என்ன அழகாக இருக்குதா அப்படின்னு கேட்க, தலைவன் பார்த்துட்டு அது சொன்னோடனே நம்ம டீமன் குயின் வந்து வெக்கப்படுறா. வெக்கத்தை பாரு, அழகான வெக்கா தலைவர் சிரிக்கிறான். ஒரு பொண்ணு சிரிப்பை போட்டுட்டான். ஏன் வெக்கப்படுறீங்கன்னு சொல்லி சிரிச்சுட்டு சரி நீங்கள் என்னது போட்டாலும் அழகாக தான் இருப்பீங்கன்னு சொல்லி சொல்கிறத கேட்டுட்டு அவளைகிட்ட வெக்கப்பட்டதை பார்த்துட்டு சரி நம்ம ஸ்கூலுக்கு போகலாம், காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்லிட்டு இருக்கான். சரி நம்ம 2 பேரும் ஒன்றா போகிறோம்ல, ஒன்றாவே சாப்பிட்டுட்டு ஒன்றாவே போகலான்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறத பார்த்துட்டு நேற்று நடந்ததை மென்ஷன் பண்ணி சொல்கிறாலாம், ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு அவன் வெக்கப்படுறதை பார்த்துட்டு இந்த அழகை பார்த்துட்டு தலைவே இவன் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான்னு தெரியும் எனக்கு. அது இல்லை சரி ரைட்டு இது பார்த்தா போகிறான். சரி நான் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு தலைவங்க கிளம்புறாங்க. எங்கே கிளம்புறாங்கன்னா வெளியில் ஷாப்பிங் போகிறாங்க. இந்த கிளம்பல் அதுக்கு முன்னாடி தான் இந்த யூனிஃபார்ம் கொடுத்ததை போட்டு பார்த்துட்டு டெஸ்டிங் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு தலைவனுக்கு ஒரே குஷி தான். தடியாத்தா தப்பிச்சிட்டான்டா தான் சொல்லிட்டு போகிறான். அப்போ என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. தலைவர் அந்த மார்க்கெட் சுற்றி பார்க்குறக்கு வந்திருக்கான். அந்த இடத்துல நிறைய செல்லிங் ஃபுட்டோட இதையே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கிட்டு பார்த்தா எல்லாத்தையும் இதை பார்த்துட்டு சின்ன நார்மல் ஹியூமன் சிட்டி மாதிரி தான் இருக்குது. இது வேறு வேரியேஷன்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு தலைவர் சொல்லிட்டு இருக்கும் போது தான் என்னாச்சு வா போகலாம் ஏதாச்சும் பை பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கா. அங்கே போகும்போது நம்ம இது கிரில் சிக்கன் சாப்பிட்லாமா, ஃபுட் சாப்பிட்லாமா, எந்த ஃபுட்டு சாப்பிட்லான்னு சொல்லி அவன் கேட்டோன்னே அங்கிட்டு பார்த்தா தந்தூரியை குச்சியில் கம்பியில் சொறி வாட்டிக்கிட்டு இருக்காங்க. வெறும் 50 கோல் தான், 2 கோல் தான் நீ வாங்கிக்க போகுதுன்னு சொல்கிறத கேட்டுட்டு என்னது 2 கோல் தானே, ரைட்டு வாங்கிக்கலாம் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அதை பை பண்ணிட்டான் தலைவன். எங்கள் 2த்துக்கும் ஒரு 2 கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை கொடுத்து டீமன் குயின் அதை ஒன்று சாப்பிட, ஹீரோ வந்து அதை சாப்பிட ஆத்தா என்ன சுவை நாக்கில் நாட்டியம் ஆடுதியா அப்படின்ட்டு தலைவன் அப்படியே சந்தோஷம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன் அந்த தலைவன். ஒரு அது இல்லை அப்படியே பார்த்தா இந்த இடத்துல ஃபவுண்டன்லாம் இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. ஃபவுண்டன் பக்கம் நடந்து போயிட்டு இருக்கும்போது இதோட பற்றியா இந்த சிட்டி எவ்வளோ அழகாக இருக்கும் பற்றியான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்க டைமில் அந்த இடத்துல ஒரு சர்ச்சு மாதிரி இருக்குது. ஃபார்மல் முன்னாடி இருந்த ஓல்டு குயின்னா அந்த டீமன் குயின் அப்படி சொல்கிற அதை நம்ம ஹீரோ கேட்டோன்னே அதை வந்து சொல்கிறான். டீமன் குயின்னு சொன்னோடனே ஓ அப்படியா இவங்க தான் அந்த டீமன் குயினா சரி கேட்டுட்டு தரவே ராமனாரான். ஏன்னா இவங்க ஊர் போடான பீங்க அவங்களோட நெக்லஸ் தான் போட்டுட்ருக்கான். சரி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.